நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண்ணு, அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த பொண்ணு சார் ஒரு வறிய குடும்பம் தான். அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டேபிளில் இப்படி வச்சு ஸ்கூலில் சாப்பிட உட்காந்துருக்கு. ஒரு பையன் ஓடியாந்தவன் இப்படி தட்டிட்டான், சாப்பாடு கீழே விழுந்துருச்சு. ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் பேப்பரை பரத்தி வச்சுட்டு அதில் தான் சாப்பாடு வச்சு சாப்பிடும். சில பேர் சாப்பிட்றதே ஒரு அழகு சார். அதாவது வேஸ்ட் பண்ணாமல், அசிங்கமாகாமல், அந்த முருங்கைக்காய் சக்கை போடுறதுன்னா அதுக்கு ஒரு தனி பகுதி, இதெல்லாம் ஒரு பெரிய நுட்பம். அந்த குழந்தை அப்படி அழகாக சாப்பிட்டுது. இது ஓடி வந்து தட்டினா பாருங்க, கொஞ்சம் அந்த இதில் சிந்திருச்சு, பேப்பரில் சிந்திருச்சு. அந்த குழந்தை ஒன்றும் சொல்லலை, அதை எடுத்து போட்டு மறுபடியும் சாப்பிட்டுச்சு. இதை கிளாஸில் இருக்கிற மற்ற பிள்ளைங்களாம் பார்த்தது பாருங்க. பார்த்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணிடுச்சு, ஐய எச்ச சோறு பொறுக்கி திங்கிற, ஐய பிச்சை சோறு பொறுக்கி திங்கிறெல்லாம் அவன் பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த பிள்ளை மனசு நோக கலாட்டா பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் இது ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு, எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து அவன் பிச்சை சோறு திங்கிறான்னு சொல்லும் போது டீச்சர் வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நடந்ததெல்லாம் சொன்னோம். சொன்ன உடனே அந்த குழந்தைய பார்த்து சொன்னாங்க, ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் டீச்சர் இல்லையா? உனக்கு வேண்டிய உணவு நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? ஹெச்எம்கிட்ட சொல்லி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேனா? ஏன் அதை எடுத்து சாப்பிட்டேன் அப்படி? டீச்சர், நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். என்னம்மா நீ இப்படி பேசுகிற? ஹெச்எம்கிட்ட வா, பிரின்ஸ்பால்கிட்ட கூப்பிட்டு போனேன். பிரின்ஸ்பாலும் அதே தான் சொன்னார். ஏமா சாப்பாடு கொட்டினது சரி, என்கிட்ட கேட்டுருக்கலாம் இல்லை, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டேன். சார் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் சார். ஏமா இப்படி பேசுகிற நீ அப்படி? எங்கள் அப்பா யார் தெரியுமா சார்? யார்? கட்டை வண்டி இழுக்கிற தொழிலாளி. அவர் கட்டை வண்டி இழுத்து காசு கஷ்டப்பட்டு ராத்திரி கொண்டாந்து எங்கள் அம்மா கையில் கொடுப்பாரு. அதைத்தான் அரிசி வாங்கி எங்கள் அம்மா பொங்கி காலையில் நான் ஸ்கூலுக்கு வரணும்னு எனக்கு பேக் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் சார், அதில் 4 அரிசியை நான் கொட்டினேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவை நான் கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகாது? எங்க அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறாங்க சார். எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிடணுங்கிறதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு எனக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க சார். 7:30 மணிக்கு ஸ்கூல்ல பெல் அடிக்குது, நான் வந்து நிக்கணும். அதனால எனக்கு 4:30 மணிக்கு எங்க அம்மா எந்திரிச்சு குக்கர் வச்சு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாதத்துல 4 சாதத்தை வெளியே கொட்டினா எங்க அம்மாவை நான் வந்து அவமதிச்ச மாதிரி ஆகாதா? எங்க அப்பா அம்மாவை என்னால் அவமதிக்க முடியாது, நான் சாப்பிடுவேன். அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. என்னம்மா அதுக்காக கீழே விழுந்த சார்? எங்க அம்மா அப்பாவை விடுங்க, இந்த வயல்ல உழறார உழவர், நம்ம ஊர்ல எலக்ட்ரிசிட்டி ராத்திரி எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. 12க்கு வரும், 3 மணிக்கு வரும், 2:30 மணிக்கு வரும், எப்போ வேணாலும் வரும். நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னா எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது, மோட்டர் போடணும்னு தெரியாது. பல்லி, பாச்சா, பூராம், பாம்பு எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு போய் அவர் எல்லாம் மோட்டர் போடணும். அவர் உழுது பயிரிட்டு களை எடுத்து படாத பாடுபடணும். சார் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, இந்த அரிசி முத்து ஒன்னொன்னு அந்த ஆளோட வேர்வை முத்து சார். அந்த விவசாயியோட வேர்வை முத்து சார். நான் தூக்கி போட்டா இந்திய விவசாயியை கேவலப்படுத்தினதா ஆகாதா சார்? என்னால முடியாது. அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார். நீ வா, அசம்பிளியில போய் இதை சொல்லு, அசம்பிளியில போய் பிள்ளைங்க எல்லார் காதலையும் கேட்கும்படியா இதை சொல்லு. சொல்லிட்டு இன்னையிலேருந்து நீ தான் ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு அந்த குழந்தைய ஸ்கூல் பீப்புள் லீடரா அவர் ஆக்கினார். ஏன்னா she is so responsible. ஒரு அரிசி பருக்கையை கூட நம்ம வீணாக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம். நம்ம வள்ளுவர் கதை படிக்கிறோம், என்னமோ ஊசி வச்சுக்கிட்டாரு, அந்த அரிசியை முக்கி தண்ணியில கழுவி சாப்பிடணும்னு காத்திருந்தாரு. வாசுகி அம்மா ஒரு நாள் கூட அப்படி தப்பா பரிமாறல. கதை படிக்கிறோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய தகப்பனுடைய உழைப்பு, விவசாயினுடைய உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு கடுமையா யோசிக்கிறாருன்னா, இதான் உணவின் மீது நாம செலுத்த வேண்டிய மரியாதை. யாரோ ஒருத்தர் போடுறாங்கிறதுக்காக அது வேஸ்டா போயிடுமேனு சாப்பிடாது. நம்ம கூட கவர்மெண்ட்டே கூட கேட்டுக்கலாம், இனிமே ஹோட்டல்ல கல்யாண வீட்டில் இலையில மிச்சம் வச்சுட்டு போனா பெனால்ட்டி போடணும், அவங்களுக்கு பெனால்ட்டி போடணும். ஏன் போடணும்? நீ எப்படி ஒரு உழவர் தயாரிச்ச உணவை வீணாக்கிட்டு எழுச்சி வெளியே போவ? அந்த பொண்ணை பெற்றவன் ஏற்கனவே 3 வட்டிக்கு வாங்கி கல்யாணம் நடத்துறான், நீ பாட்டுக்கு அப்படியே 2 இட்லி வச்சுட்டு எழுச்சி போறிய, என்ன நியாயம்? இதுக்காகவே புஃபேன்னு ஒன்று கண்டுபிடிச்சான், எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு போங்கடான்னு. நம்ம அங்கேயும் பேய் மாதிரி அள்ளி போட்டுக்கிற, அது பஃபே தானே, திரும்பி வாங்கி யாரு வேண்டாம்னா அதையும் தொட்டு நிறைய அப்படியே நிறைச்சிக்கிட்டு அப்படியே சில பேர் அதை வாங்கும் போது அங்கேயே திங்கிறான் சார். இந்த கவுண்டர்ல வாங்கி அடுத்ததுக்கு போகும்போதே திங்கிறான் சார். நான் இதுல ஒரு சைக்காலஜி சொல்றேன், சைக்காலஜில சயின்ஸ் சொல்லட்டுமா?
மனித குலத்துக்கு பசி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு கிடைக்காதோ என்ற பயம் என்றும் இருக்கும். நீங்க சைக்காலஜி படிச்சவங்களை போய் கேளுங்க, சைக்காட்ரிஸ்ட கேளுங்க, நீ எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு. அவங்களாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உடனே என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, சைக்காட்ரிஸ்டுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அவங்க கிட்டே இருந்து நான் விஷயம் புடுங்குற மாதிரி வேற யார்ட்டையும் புடுங்க முடியாது. உட்காந்து பேச ஆரம்பிச்சா எனக்கு மேடைக்கு நான் சிந்திக்க வேண்டிய பல விஷயம் எனக்கு கிடைக்கும். என்ன சொல்றாங்க, நாம இன்னைக்கு இல்ல ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல காட்டு மிராண்டியே தெரிஞ்சோம். அப்ப நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? உத்தரவாதமே கிடையாது. ஒரு மான வேட்டையாடினா கிடைக்கும், ரைட்டு. நாளைக்கு மான் கிடைக்கும் உத்தரவாதம் உண்டா? இல்ல. கிடைக்கும் போது நிறைய தின்னுக்கணும், நிறைய தின்னுக்கணும். அது நம்ம உயிர்லயே உருவாகி போச்சு. ஏன் தெரியுங்களா? அப்படி தின்னு அதை ஃபேக்டா மாத்தி நம்ம உடம்பு அப்படியே ரிசர்வ்ல வச்சுக்கோம். அந்த ஃபேக்ட் என்ன ஆகும்னா, எப்பெல்லாம் கிடைக்கலையோ அப்ப அந்த ஃபேக்டை கரைச்சி 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 எடுத்து நம்மள உயிரோட வச்சிருக்கோம். அதனால நீங்க காரணம் இல்ல, படைப்பே எப்படி வைத்திருக்கிறது என்றால், ஒருவனுக்கு கிடைக்கிற போது நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உயிரின் இயல்பில் ஏற்றி வைத்திருக்கிறது. பட் நாம அதை ஜெயிக்கணும். நாம இப்ப காட்டுமிராண்டி இல்லை. சில விஷயத்துல இன்னும் நம்ம காட்டுமிராண்டின்னு தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்காக எல்லா விஷயத்திலும் நம்ம காட்டுமிராண்டி இல்லை. ரெண்டாவது, இப்ப நடுத்தர வர்க்கத்துக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கு மேலானவங்களுக்கும் வாழ்க்கையில உணவு கிடைக்காதுங்கிற கவலை கிடையாது. அப்ப இருந்த சிரமம் இருக்கு பாருங்க, அது இப்ப கிடையாது. அந்த வறுமை இப்ப எந்த குடும்பத்திலையும் இல்ல. எப்படி சார் இப்ப ராப்பிச்சக்காரர்னு ஒருத்தர் வரவே இல்லை தெரியுமா? ஊவேசா கட்டுரை எழுதுறாரு, ராப்பிச்சக்காரனை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் இப்ப நீங்க படிக்க முடியாது. ஏன்னா இரவு பிச்சைக்கு எடுக்கிறதுக்கு யாரும் வரல. தோ பரமசிவம் ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய பாணர்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. இந்த பச்சை நிறம் கட்டிக்கிட்டு மயில் இறகு வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல பாடிக்கிட்டு வருவாங்க இஸ்லாமிய பாணர்கள். இப்ப நீங்க பார்க்க முடியாது, கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்படி போய் யாரும் யார்ட்டையும் கையேந்தி வாங்குற பழக்கமே கிடையாது. ஓரளவுக்கு நாட்டில் வறுமை கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, நிறைய எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை ஜெயிக்கணுமா இல்லையா? அதை ஜெயிச்சாதான் நாம விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்ந்து வருகிறோம்னு பொருள். இல்லாட்டி நம்ம இன்பில்ட் விலங்கு வேலை செய்த ஒழிய அவேர்னஸ் வந்துட்ட மனுஷன் வேலை செய்யல. இன்பில்ட் அனிமல் வேலை செய்யுது. விழிப்படைந்த மனிதன் போதும். எங்க அப்பா ரொம்ப டிசிப்ளின்டு சார். சாப்பாடுனா அவரு காலையில வீட்டுல சமையல் ஆயிடும், 10:30 மணிக்கு 10க்கு ஆபீஸ் போகணும். சமைச்சு சாப்பிட்டுருவாங்க, போயிடுவார் ஆபீஸுக்கு. ஆபீஸுக்கு என்ன பண்ணுவாரு, சரியா 4 இட்லி மெல்லிசா இருக்கும், 4 இட்லி, அதுக்குன்னே ஒரு டிஃபன் பாக்ஸ், அதுக்கு மேல ஒரு சின்ன இதுல மிளகாப்பொடி எண்ணெய். மிளகாப்பொடி இல்லைன்னா திருநெல்வேலிக்காரன் உயிரோடு இருக்க மாட்டான், சம்சாரம் இல்லாம கூட உயிரோடு இருப்பான். ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க கூட நல்ல நிம்மதியா இருப்பாங்க. மிளகாப்பொடி எண்ணெய் இல்லாம எப்படி இருக்க முடியும் ஒரு திருநெல்வேலிக்காரனால்? அந்த இத்தனோண்டு கிண்ண வச்சிருப்பாரு மேல அந்த டிஃபன் பாக்ஸ்ல, கரெக்டா அந்த மிளகாப்பொடி எண்ணெய். எனக்கு தெரிஞ்சு சார், அவர் ஒரு 40-50 வருஷமா அவருடைய மதிய உணவு அந்த 4 இட்லி மிளகாப்பொடி எண்ணெய் தான். வேற எதுவுமே சாப்பிட மாட்டார். ஒரு பூரி ஆசைப்பட்டு சாப்பிடலாம், கிடையவே கிடையாது. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, அதெல்லாம் உங்க ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது, விட்டுருங்க. கோயம்புத்தூர்ல அவிநாசி பகுதி, அவிநாசியில ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அவிநாசி அப்பர் கருணாம்பிகை கோயில்ல கும்பாபிஷேகம். அப்ப சுந்தரசாமின்னு அங்க ஒரு ரொம்ப பெரிய அருளாளர், அவர் தான் அந்த கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்றாங்க சாமி. எனக்கு அந்த மடத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு. எங்க அப்பா அந்த மடத்துலேருந்து வந்த பத்திரிகை அமுதம்ங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியர். ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்பா போயிட்டு, அந்த கோயில் அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி கவுண்டர்னு பேரு, அவர் வீட்டில் காலையில டிஃபன். கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 8:30-9 மணிக்கு எல்லாருக்கும் டிஃபன். யார் யார் தெரியுங்களா? பொள்ளாச்சி மகாலிங்கம் அருட்செல்வர், நான் மகாலிங்கம், அவரு, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க, மடாதிபதிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அபேதானந்தான்னு கேரளாவில் ஆசிரமம் வச்சிருந்தார், அபேதானந்த சுவாமின்னு. அவரும் ரொம்ப பாப்புலர். அப்போ அபேதானந்தா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தவர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் கந்தசாமி கவுண்டர் வீட்டில் சாப்பிட்ற போது ஒரு 4-5 ஐட்டம். ஆனால் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு போனவங்களுக்கு ஒரு இது தெரியும், சம்பா ரவை உப்புமாவும் தயிரும் போடாம காலம்பரை டிஃபனை அவங்க முடிக்க மாட்டாங்க. கும்பாபிஷேகத்தில் கூட
சம்பா ரவை உப்புமா, தயிர், அதுவும் எருமை தயிரே போடுவாங்க. நான் கோயம்புத்தூர்லையும் 15-20 வருஷம் இருந்தவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அது ஆச்சுங்களா. இது எல்லாம் பரிமாறும் போது எங்க அப்பா அந்த இட்லி அப்படிம்பார், போதும்னா போதும் தான். அதோட இந்த சம்பா ரவை உப்புமா எடுத்துட்டு வந்தார் அந்த பரிமாறுறவர். சம்பா ரவை உப்புமாவை இப்படி அன்னக்குத்தியில் இப்படி போட்டு எடுத்து அப்படி ஒன்று போட்டார் பாருங்க. எங்க அப்பா போதும் அப்படின்னார். அதை சாப்பிடும் போது 2வது தடவை கொண்டாந்துட்டு மறுபடியும் ஒரு போட போறாரு. எங்க அப்பா போதும் அப்படின்னார். அவர் கேட்கல. இவர் போதும் சொன்னதுக்கு அப்புறம் தட்டிட்டார் சார். அவர் பாட்டுக்கு அப்படியே தட்டிட்டார். எங்க அப்பா கவலைப்படலை, பேசாம உட்கார்ந்துருந்தார், சாப்பிடவே இல்லை, பேசாம அடவோட நிறுத்திட்டார். எங்க அப்பாவுக்கு பக்கத்துல அபேதானந்த சுவாமி உட்கார்ந்துருக்கார். அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொள்கை வச்சிருந்தார். சாப்பிடும் போது பேச மாட்டார், இலையில மிச்சம். இந்த நாட்டில் ஒரு கொள்கை வச்சிருக்கிறவனே வாழ முடியாது. 2 கொள்கை வச்சிருக்கிறவன் எவ்வளவு பெரிய இம்சைக்கு உள்ளாகணும். அவருக்கு 2 கொள்கை என்ன? சாப்பிடும்போது பேசுறது. சாப்பிடும்போது ஏன் பேசுறது இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய உணவு குழாய், மூச்சு குழாய் ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ராக்கு. அதுல நாம நார்மலா இருக்கும்போது மூச்சு குழாய் திறந்துக்கும், உணவு குழாய் மூடிக்கும். சாப்பிடும்போது உணவு குழாய் திறந்துக்கும், லேசா மூச்சு குழாய் ஒதுங்கிக்கும். நீங்க சாப்பிடும் போதே பேச ஆரம்பிச்சீங்கன்னா மூச்சு குழாயும் திறந்துடும், உணவு குழாயும் திறந்துடும். அதனால்தான் சாப்பிடும் போது பேச வேண்டாம்னு வச்சாங்க. தப்புன்னு மூச்சு குழாய்க்குள்ள ஏதாவது போயிட்டா ஆபத்து. இந்த சிஸ்டத்தினால தான் புறையறதெல்லாம் அதான். அதனால ஏற காம்ப்ளிகேஷன். மூச்சு குழாயும் ஒரே சோறு, அதுக்கு காமனா, அதனால ஏற்படக்கூடிய சிக்கல். சரி, அதை அப்படியே விட்டுருங்க. அபேதானந்த சாப்பிடும் போது பேச மாட்டார், இலையில எதையும் மிச்சம் வைக்க மாட்டார். இந்த போட்டவன் பாருங்க, எங்க அப்பா போதும்னாரு, தள்ளிட்டா. அடுத்து அவரு அபேதானந்தா, அவர் தான் பேச மாட்டாரு, அவருக்கு உப்புமா அப்படி இருந்தார். அவன் தான் வாயால சொன்னாலே கேட்கறது இல்லைன்ற முடிவோட இருக்கிறான். இவர் நாதஸ்வர வச்சா விட்டுருவானா? கேட்பாரு அவரு. அட யாரா இருந்தா என்னையான்னு ஒரு அன்னக்குத்தியில ஒரு தள்ளிட்டா. அபேதானந்தா இப்படி பரிதாபமா பார்த்தாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு அதை மிச்சம் வைக்க மாட்டாரு, சிரமப்பட்டு இப்படி சாப்பிடாரு. எங்க அப்பா பேசாம உட்காந்து. பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா என்ன பண்ணாரு, அப்படியே இலையெல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பாட்ட கேட்கிறாரு, என்ன உப்புமாவை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. பழி ஓரிடம், பாவம் ஓரிடம். நான் வேண்டான்னு சொன்னேன், அவர் தான் போட்டாரு. நீங்க வேணா அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க, தப்பு என்னது இல்லை அவருதுன்னாரு. மகாலிங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதே மாதிரி தான் அபேதானந்தா சாமிக்கும் போட்டாரு, ஆனா உணவை வீண் பண்ணக்கூடாதுன்னு சாமி சாப்பிடுறாருல்ல, அது மாதிரி நீங்க சாப்பிட வேண்டியது தானே. எங்க அப்பா சொன்னாரு, அவர் சாமியாரு, அவருக்கு என்ன புள்ளியா குட்டியா, இவர் செத்தா யார் கேட்க போறாங்க? நான் குடும்பத்தை 6 பிள்ளை பெற்று வச்சிருக்கேன், 6 பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். இவர் இருந்தா என்ன போனா என்ன, யாரு கேட்க போறா? அதை சொன்ன உடனே அபேதானந்தாக்கு சிரிப்பு வந்து வாயில வச்சிருந்த உப்புமாவை அப்படியே சிரிச்சு சிந்தி எல்லாரும் இலையிலையும் விழுந்து உப்பா சாப்பிடாம எல்லாருமே எழுந்துட்டாங்க. எனக்கு அந்த இன்சிடென்ட் மறக்கவே மறக்காது. சார், இலையில வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நல்ல கொள்கை, ஆனா அதை நாம மட்டும் மெயின்டைன் பண்ண முடியாது, பரிமாறுறவங்களும் கரெக்டா இருக்கும். போதும்னு சொன்னதுக்கு அப்புறம் போடக்கூடாது. ஆனா சில பேர் இருக்கான், போதும்னா சட்டியிலேயே நிறுத்திடுறான், அது தப்பு. போதும்னதுக்கு அப்புறம் நம்ம இலையில தான் அர்த்தத்துல சொல்றோம். அவன் என்ன சொல்ற, இதோட போதும்ங்கிறோம். அவன் நினைச்சுக்கிறான் அதோட போதும் நினைச்சு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றான். அதுவும் தவறுதான். சோ உணவை எப்படி பரிமாறணும், உணவை வீண் பண்ணக்கூடாது, எத்தனை விதமான வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்கு. உணவு சமைக்கிற போது நல்ல எண்ணங்களோடு சமைக்கணும் அப்படின்னா, உணவை வந்து யாரையோ திட்டிக்கிட்டு லட்சார்ச்சனை இங்க பண்ணக்கூடாது. அவங்களுக்கு யாரையோ பிடிக்காம இருக்கும், அவங்களை திட்டிக்கிட்டே இங்க வந்து அவங்க சமையல் பண்ணாங்கன்னா அந்த உணவு விஷமா மாறுது. நான் ரொம்ப ஆழமா இலக்கியத்துக்கு போகணுங்கிறத விட அப்பப்போ போறேன், திரும்ப வாழ்க்கைக்கு வர்றேன். சில உணவுகளை மறுபடியும் கொதிக்க வைக்கவே கூடாது. இப்பெல்லாம் யூடியூப்ல இன்னொன்னு போடுறான், வீட்டில் சாதம் மீந்து போனால் கவலைப்படாதீர்கள், மீண்டும் அதை தோசையாக்கலாம். ஐயோ கடவுளே சார், சாதத்தை மறுபடியும் சுட வைக்கவே கூடாது. சில உணவுப் பொருட்களை திரும்ப சுட வைக்கவே கூடாது. நீங்க சுட வச்சா அது நஞ்சாக மாறுகிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு. அது எந்த விஷயமா மாறுது நீங்க போய் தேடி எடுத்து படிங்க. அதாவது பழைய உணவுகள்ல சில உணவுகள், உருளைக்கிழங்கு உட்பட, திரும்ப சூடே பண்ணக்கூடாது. ஒரு தடவை சமைச்சிட்டு அப்படியே சாப்பிடணும். பகவத்கீதையில வருது, ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாதே. சமைச்சு 2.5 நாளைக்கு ஆச்சுன்னா பரவாயில்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் இல்லைன்னா தூக்கி வெளியே எறிஞ்சிரு அப்படி.
இப்ப நம்மால் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சு சாம்பார் உள்ளவை, ரசம் மிச்சமா உள்ளவை, நல்ல வேளை புருஷனை உள்ள வைக்காம இருக்கிறது, அது கவர்மெண்டே உள்ள வைக்குது. அப்புறம் இந்த அம்மா ஏன் உள்ள வைக்கணும், அவனை மட்டும் வெளியே விட்டுறாங்க. அது என்ன உள்ளவை, அது ஒன்றும் ஆகாது. யார் சொன்னா ஒன்றும் ஆகாதுன்னு? அமெரிக்கா போயிருந்தேன் சார், என்னால் தாங்க முடியல. சில பேர் வீட்டில் சாப்பிட்டா சங்க காலத்து சாம்பார் வச்சிருக்கான் சார், புறநானூற்று புளிக்குழம்பு வச்சிருக்கான் சார். எனக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் போட வேணாமா? அப்படியே வரிசை அடுக்கி இருக்கிறான். சாம்பார் ரசம் எல்லாம் அப்படியே ட்ரேவா அப்படி வரிசை அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறான். எது வேணாலும் எடுத்து அப்படியே ஓவனில் சூடு பண்ணுறான், அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றான், திரும்பி உள்ள வைக்கிறான், திரும்பி சூடு பண்ணுறான். சில விஷயத்தை திரும்ப திரும்ப சுட வைக்கக்கூடாது. ஃப்ரோசன் ஃபுட்ஸே நல்லதில்லை உடம்புக்கு. ஃப்ரிட்ஜு வேணும். ஏதோ சில சமயத்தில் பால் காப்பாற்ற வேண்டியிருக்கு, 2 நாள் வராது. ஏதோ ஒரு தோசை மாவு அரைச்சா ஒரே நாளில் இப்போ முடியாது, இன்னொரு நாள் வேண்டியிருக்கு. தவிர்க்க முடியாத அளவுக்கு மினிமம் யூஸ் பண்ணலாம். ஆனா அதையே முழுசா பயன்படுத்துவது நம்முடைய உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கு. நான் அதுக்கு தான் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். ஏன்னா பின்னால எந்த ஐஸ் பெட்டியில நம்மளை வைக்க போறாங்களோ அதை முதல்லயே நம்ம ட்ரையல் பார்க்குற மாதிரி நின்ற நிலையில் ஒரு சவப்பெட்டி, அதை ஸ்ட்ரைட்டா நிறுத்தி வச்சு அதுல உணவை வச்சு நம்மளை எப்படி பின்னாடி அதில் வைக்க போறான்னு இதுல வச்சு நியாயமா அது? ஸோ மினிமம் யூசேஜ் ஃப்ரிட்ஜை ரொம்ப மினிமம் தான் யூஸ் பண்ணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா. ஏன் சார் திருநெல்வேலி மாதிரி ஊர் காய்கறி அன்னன்னைக்கு கிடைக்காத? இப்ப அமெரிக்கால கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். எங்கேருந்தோ இறங்குது. வெளிநாடுகள்ல நீங்க துபாயில கிடைக்காது. அவங்களுக்கு ஷிப்ல இறங்கணும், பிளேன்ல இறங்கணும். வந்ததை தான் அவங்க சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்கணும். ஒரு 3 நாள் 4 நாள் வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பழ போகுது? இந்த ஊர் மாதிரி கீரையும் காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷா அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இந்தியாவில் நாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம். அன்னன்னைக்கு நீங்க வேணுங்கிற பால் கிடைக்கும். அன்னன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரப்போகுது, ஏதோ ஒரு இது வரப்போகுதுன்னா தான் கிடைக்காதுன்ற ஒரு கவலை இருக்கும். இல்லாட்டி மற்றபடி பார்த்தா நமக்கு அன்னாடம் கீரை கிடைக்கும், அன்னாடம் காய்கறி கிடைக்கும். அதை எவ்வளவுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைக்க முடியுமோ அவ்வளவு நல்ல கவனிங்க. எவ்வளவுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். இதுதான் சீக்ரெட். ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு உயிராற்றல் இருக்கு. கீரைக்குள்ள ஒரு உயிர் உட்கார்ந்து இருக்கு, பழத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அப்ப அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான உணவு சாப்பிடணும். மீண்டும் ரீமேக் பண்ற உணவு அப்படிங்கிறது இருக்கு, கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்தணும். ஏதோ ரொம்ப மிச்சமா போச்சு வேஸ்டா போக வேண்டாமே. பெண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. நான் என்ன பண்ணுவேன், மிச்சமாய் போச்சு, வீணா போகுதுன்னா ஏமா நீங்க உயிரோடு இருக்க வேணாமா? வீணா போகுதுன்னா உங்க உடம்பு வீணா போயிடும். அது திருப்பி சாப்பிட்டா அது 4 பேர் கொடுத்துட வேண்டியது என்ன? வீட்டில் வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கம். ஆனா இப்ப யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பண்ணது? 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்க சாப்பிட முடியாது. செஞ்ச உடனே கொடுக்குறதா இருந்தா கொடுங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. அப்படி கரெக்டு தான். அது அவங்க மனுஷங்க தானே, அவங்க உடம்பு கிடக்கூடாது இல்ல. என்ன தப்பு இருக்க? எதுக்கு சொல்ல வர, எவ்வளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம பொருள் வாங்க முடியுமோ வாங்கணும். நான் இன்னொன்னு நடுவில் சேர்த்தே கேட்டுக்கிறேன், எனக்கு நினைவுக்கு வர சில விஷயம் சொல்லிட்டு போறேன். மிகப்பெரிய கடைகளில், அதுக்கு நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய மளிகை கடை, ரொம்ப பெரிய எல்லாம் கிடைக்கக்கூடிய பெரிய கடை, அந்த மாதிரியான கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவது என்ற பழக்கத்தை தவிர்த்து சிறிய கடைகளில் பொருள் வாங்குகிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? நீங்க பெரிய கடையில வாங்குவதன் மூலமா ஒரு முதலாளியையும் 1000 அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள். மிகப்பெரிய கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவதன் மூலம் ஒரு கோடீஸ்வரனையும் நீங்கள் 1000 10,000 அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள். சிறிய கடைகளில் பொருள் வாங்குவதன் மூலம் 5000 முதலாளிகளை உண்டு பண்ணுகிறீர்கள். மறந்து விடாதீர்கள். இந்த தேசத்துக்கு கொத்தடிமைகள் தேவையில்லை, சிறு சிறு முதலாளிகள் தேவை. அவங்க சின்னதா ஒரு என்ன சார், ஒரு 8 அணா கூட இருக்குமா, ஒரு 1 ரூபாய் கூட இருக்குமா அவங்க கிட்ட பொருள் விலையில? அப்படி வாங்க பழகுங்க. சிறிய கடைகள்ல வாங்கறதுக்கு பழகுங்க. பெரிய கடையில போனா 8 அணா கம்மியா இருக்கும்னு வாங்கிட்டு வைக்காதீங்க. ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்காக அவங்க, அதாவது ஒரு கோதுமை ரவை போடுறாங்கன்னு வச்சுங்க, இது 1 வருஷம் எக்ஸ்பைரி டேட் அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில கெமிக்கல் பயன்படுத்தி ஆகணும், இல்லாட்டி பூச்சி வந்துடும். அந்த பூச்சி, சில பேர் சொல்றாங்க இதை வச்சிருந்தா பூச்சி வருதுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பூச்சி வர்ற தானியம் தான் நல்ல தானியம். அப்ப பூச்சி வரலன்னா பூச்சியே திங்க மாட்டேங்குதேடா, அதை நீ போய் திங்கலாமா?
அதுல இருந்து உயிர் தழைக்க முடியல. அந்த புரோட்டீன் அது உள்ளே இருந்து அது உயிர் பெற்று வருவதற்குரிய புரோட்டீன் அங்க இல்ல. இருந்தாலும் அதை கொல்றதுக்குரிய நச்சு அங்க இருக்கு. பூச்சிக்கொல்லி மருந்து. இப்ப கூட அண்மையில ஒரு பெரிய கம்பெனியை பிடிச்சாங்களே, அவங்களுடைய ப்ராடக்ட்டை பிடிச்சு பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து உள்ள இருக்குதுங்கிறாங்க. அதை சாப்பிட்டு அவங்க உடம்பு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்ல போனா அது எக்ஸலண்டான நேம் உள்ள ஒரு கம்பெனி, அதை போய் சீஸ் பண்ணி பிடிச்சி வெளியே எடுத்தா பூச்சிக்கொல்லி மருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்குது. இதை விட குப்பை இருக்கலாம், அதுல 2 கல்லு கிடக்கலாம். நம்ம புடைச்சுக்கலாம், கிளீன் பண்ணா கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப லேடிஸ்லாம் சொல்றாங்க, நீ பண்றது இல்லைங்கிற திமிரில் எங்களுக்குலாம் சொல்லிட்டு இருக்கிறியா, நீ வேணும்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்க. அவருக்கு அதை விட என்ன வேலை? அவரையும் கூப்பிட்டு வாங்க சேர்த்து நீங்களும் கல்லு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்ம உயிர் முக்கியம், நம்முடைய உடம்பு முக்கியம். விஷம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றதுக்கு பேர் சார் எக்ஸ்பைரி டேட் 2 வருஷம். எங்க 2 வருஷமா இருந்த ஒரு பிஸ்கட்டோ 2 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு எப்படி சார் உயிராற்றலை கொடுக்கும்? உள்ள எது அழுகி போகிறதோ, எது செத்து போகிறதோ, எது வீணாய் போகிறதோ, எது பூச்சியை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் உயிரோடு இருக்கிறது. அதை சாப்பிட்டால் தான் உங்கள் உயிருக்கு நல்லது. 2.5 ஆண்டுகள் எது கெட்டு போகவே இல்லையோ அது உள்ளே போனவுடன் உங்களை கெடுத்து விடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது எக்ஸ்பைரி டேட் 2 வருஷம் 2.5 வருஷம், அதை யூஸ் பண்ணவே கூடாது. உடம்புக்கு நல்லது இல்லை. அது இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். அப்புறம் இந்த கலர்ஃபுல் ஃபுட் அப்படின்னு ஒரு தியரி சொல்றா. என்னன்னா, நீங்க சாப்பிடுற உணவு வண்ணமயமா இருக்கணும். உங்க டேபிள்ல உட்கார்ந்து எடுத்து சாப்பிட, அதாவது அமெரிக்கால ஒரு ரிசர்ச் பண்ணா ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தீவு ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் 120 வயசு அனாயாசமா வாழ்றாங்க. நார்மலா எல்லாம் 100 வயசுல செத்து போறாங்கல்ல, அந்த தீவில் இருக்கிற மக்கள் மட்டும் 120 வயசு அனாயாசமா உயிரோடு இருக்கிறாங்க, சௌக்கியமா இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லாம. ஹார்ட் அட்டாக் கிடையாது, பைபாஸ் சர்ஜரி கிடையாது, எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தே ஆர் சோ ஹெல்தி. உட்கார்ந்து அமெரிக்கால ரிசர்ச் பண்ணி அவங்கள பத்தி தியரி எடுக்கிறான். அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா ரெயின்போ ஃபுட் அப்படின்னு அந்த ஃபுட்டுக்கு பேர் வச்சா. ரெயின்போ ஃபுட்னா 7 வண்ணங்களில் எப்படி வானவில் இருக்கிறதோ அப்படி தினந்தோறும் அவர்கள் சாப்பிடுகிற உணவில் 7 வண்ணங்கள் அந்த உணவில் இருக்கின்றன. அப்ப பெயிண்ட் அடிக்கிறது 7 வண்ணம்னா கலர் கிடையாது. நாவப்பழம் பார்த்திருக்கீங்களா? பல 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 கருப்பா இருக்கும். திராட்சை பச்சையா பார்த்திருக்கீங்களா? அது பச்சை கலரா இருக்கும். குடமிளகால கேப்சிகம்ல எத்தனை கலர் இருக்கு? மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு, சிவப்பு இருக்கு, ஏகப்பட்ட கலர் இருக்கு கேப்சிகம்ல. அதே மாதிரி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டைக்கோஸ்ல பச்சையா இருக்கிற மாதிரி ஒரு ஊதா கலர்ல ஒரு மாதிரியான கத்திரிப்பு கலர்ல ஒரு 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 முட்டைக்கோஸ் ஒன்று விளையுது. இது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளையானது, மஞ்சளானது, பச்சையானது, சிவப்பானது, இப்படி கலர் நிறைய இருக்கு பாருங்க. உயிர் நிறம், அதாவது எதுவுமே ஆர்டிபிஷியல் கலர் இல்லை, செயற்கையான நிறமூட்டிகள் அல்ல, சுவையூட்டிகளும் அல்ல, இயற்கையான வண்ணங்கள் நிறைந்த உணவு. இப்ப நீங்க வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா தோல் மஞ்சளா இருக்கும், உரிச்சிங்கன்னா வெள்ளையா இருக்கும், அதை நம்ம சாப்பிடுறோம். இப்ப அந்த உணவு நல்லது. பச்சையா இருக்கும் பேரிக்காய், ஆப்பிள் சிவப்பா இருக்கும், தக்காளி சிவப்பா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விதவிதமான வண்ணங்கள்ல உள்ள உணவை நம்ம எடுத்தோம்னா நம்முடைய ஆயுள் கூடுகிறது, மகிழ்ச்சி கூடுகிறது, சில வகையான நிம்மதி நம்முடைய மனதில் தோன்றுகிறது. நம்ம யோசிக்கணும் இல்ல, நம்ம வேற என்ன இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறோம். இது தெரியாம ஒரு பழமொழி சொன்னா, வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கூடப்பா அப்படின்னா, இவ்வளவுதானே. ஒரே பழமொழியில எல்லாத்தையும் வாழ்க்கையை சொல்லிட்டு போயிட்டானே. நீ நாளைக்கு டாக்டர் வீட்டுல போய் உட்கார்ந்து 600 700 ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பதிலா கடையில போய் நல்ல பொருளா வாங்கி ஒரு 500 600 கொடுத்துட்டு வாயே, என்ன கெட்டு போச்சு? வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுன்னு எழுதி வச்சாங்கல்ல இந்த நாட்டில் பழமொழியில. அப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப முக்கியம். நான் நிறைந்த வண்ணங்கள் உள்ள உணவு வேணும்னு தயவு செய்து செயற்கை வண்ணங்களை போடாதீங்க. பச்சை கலர்ல ஒரு அல்வா வருது சார், அவனுக்கு என்ன நினைப்புன்னு தெரியல. நம்மலாம் உயிரோடையே வாழப்படாது அப்படின்னு. எங்கேயாந்து இந்த பச்சை கலர் வர முடியும் அல்வாவுக்கு? உங்களுக்கு பச்சை கலர்ல தோசை வேணும்னா பச்சை பட்டாணியை போட்டு அரைங்க. பச்சை பட்டாணின்னு நான் சொல்றது அந்த கொடியில வர்ற காயிலேருந்து எடுத்த உடனே இருக்கிற பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ். அதுவும் பச்சை நிறத்தில் இருக்கிற காஞ்சி உள்ள இருக்கிறதல்ல, அது பச்சை கலர் ஏற்றப்பட்டது.
பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்க தோசை மாவோட அரைச்சிங்களாவோ இல்ல ஏதோ உள்ள அரைச்சிங்களாலோ பச்சை கலர் கிடைக்கும். அந்த மாதிரி கிரீன் கலர்ல நீங்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். பீட்ரூட்டோட சேர்த்தா ஒரு ரெட் கலர்ல கிடைக்கும், கேரட்டோட சேர்த்தா ஒரு செஃப்ரான் கலர்ல கிடைக்கும், அந்த மாதிரி மஞ்சள் சேர்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கை நிறங்களை உணவுல சேர்த்து சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறங்களை சேர்க்கக்கூடாது. சார் கேசரி அப்படின்னு ஒன்று சொன்னான்ல, அதுக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேசர், கேசர்னா குங்குமப்பூ. வடமொழியில கேசர் அப்படின்னு சொன்னா குங்குமப்பூ. கேசர் பாத், குங்குமப்பூவை ஒயிட் ரவையில் அவன் கலந்து போடுற உடனே அந்த குங்குமப்பூ அப்படியே கலர் மாறி அந்த கேசரி ஒயிட்ல இருந்து ஒரு வகையான மஞ்சள் சிவப்பு கலர்ந்த ஒரு பொன் நிறத்துக்கு மாத்தோம். அதுக்காக குங்குமப்பூ அதுல போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. அந்த குங்குமப்பூவை சேர்த்து சாப்பிடுறத கேசரின்னு பேர் வச்சான். நம்மால் அதுக்கு ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன கேட்கிறேன், கேசரி சாப்பிடும் போது அந்த கலர் இல்லாம சாப்பிட்டா தொண்டையில இறங்காதா? அந்த கலரோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும். அந்த அந்த கலர் போடுறாங்க பாத்தீங்களா, கேசரியில ஒரு வகையான கலர் கெமிக்கல், அதோட சேர்த்து சாப்பிட்டா கேன்சர் வரும். நீங்க கேன்சரை பத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா, இது நாள் வரையில் ஒரு டாக்டர் சொல்றாரு, நான் பார்க்கிற பேஷண்ட்ல ஒரு 500,000 பேஷண்ட் பார்த்தா ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நாங்க டிடெக்ட் பண்ணுவோம். ஒரு 500,000 பேர் அந்த காலத்துல பார்ப்போம். யாரோ ஒருத்தருக்கு டவுட் வந்து எல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா கடைசியில் கேன்சர்ல போய் அது முடியும். இப்ப 10க்கு ஒருவர் எங்களுக்கு சிக்குகிறார். யோசிங்க, 1000 பேருக்கு ஒரு ஆள் கிடைச்சிக்கிட்டு இருந்தா கேன்சர் அப்படின்னு. இந்தியாவில் கேன்சரே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ரேர் கேன்சர். ஆனா இப்ப அப்படி கிடையாது. 10 பேர், இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றான், 5க்கு ஒருவர் இந்தியாவில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் எழுதுறான். 5 பேர்ல ஒருத்தர். ஏன்னா நீங்க டீ குடிக்கிற டீ வந்து கலர், அந்த டீல போடுற கலர், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்ல யூஸ் பண்ற கலர் எல்லாமே உங்க அனுமதியே இல்லாம நீங்க சாப்பிடுற உணவுல பாக்கெட்ல போட்டுறான். நீங்க யாராவது முழுக்க இன்கிரிடியன்ஸ் படிக்கிறீங்களா? ஒரு பாக்கெட் வாங்கினா அது என்னன்னு போய் ரெஃபர் பண்றீங்களா? அது என்ன கெமிக்கல்னு தெரியுமா? அது என்ன மாதிரி நம்ம உடம்புல போய் மாற்றத்தை உண்டுபடுமா? டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவான். என்ன பர்மிசிபிள் அமௌண்ட், அனுமதிக்கப்பட்ட அளவு. என் உடம்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அனுமதிக்கப்பட்ட அளவுனா யாருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு? ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு இன்னொருத்தருக்கு கொடிய விஷம். ஒருத்தருடைய உடம்பு ஒத்துக்கும், இன்னொருத்தருக்கு அது ஒத்துக்காது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறங்கள் உள்ள உணவு சாப்பிடணும்னு சொன்னா நல்ல இயற்கை நிறம் உள்ளதாக இருக்கிற உணவை சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறமுடையதாக ஒரு உணவை எடுத்து நாம சாப்பிடக்கூடாது. இன்னொன்னே சொல்றேனே, தப்பா நினைக்காதீங்க. நினைச்சாதான் எனக்கு என்ன, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க. 5 ரூபாய் இல்ல 2 ரூபாய் இல்ல 1 ரூபாய் இல்ல கூட போனாலும் ஒரு மனிதரோடு உறவு வைத்துக் கொண்டு அந்த கடையில போய் வாங்குகிற பழக்கத்தை நாம வளர்த்துக்கணுமே ஒழிய ஒண்ணுமே தெரியாத யாரோ ஒருத்தர் ஆர்டரை போட்டு அப்படியே அதை வாங்கி அந்த பழக்கத்தை நம்ம நிறுத்தணும். ஏன்னா மனித உறவுகளை சிதைப்பது அது. ஒரே ஒருவர் மட்டுமே மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு துணையா இருக்கும். ஒரு சாதாரண மனிதன் மேலும் வளர்வதற்கு அது தடையா இருக்கும். பொருளாதார ரீதியா பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடியது. நம்ம ஒரு 2 ரூபாய் கம்மியா இருக்குங்கிறதுக்காக ஆன்லைன்ல புக் பண்ணுமா ஒரு விஷயத்தை? ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல போக வேண்டியிருக்கு, வானா டிக்கெட் புக் பண்றா பண்ணிக்கங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனா ஒரு பொருள் வாங்கும் போது அந்த பொருள் ஒரு வணிகருடைய நேர் கைக்கு போகுமானா அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம செய்யணும். நான் உண்பன சொன்னேன், தின்பன சொன்னேன். தின்பனங்கிறது கறக்கு முறக்குன்னு திங்கிற பட்சணம் மாதிரி. மகாகவி பாரதி ஒரு முறை வந்து பீச்சில் மகாகவி பாரதி பேசிட்டு கீழே இறங்கி வர்றார். அப்படி இறங்கி வந்தோடனே ஒருத்தருடைய பேச்சில் அப்படியே ஈர்க்கப்பட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கணும், என்ன வாங்கிட்டு வந்து தரட்டும், உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னு. இது கூட முக்கியம் சார். நீங்களா நினைச்சதை வாங்கி கொடுக்காதீங்க சார். எங்களை மாதிரி பேச்சாளர், எழுத்தாளர், கலைஞர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட வாங்கி கொடுங்க. நீங்க ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு பிடிவாதமா கொடுக்காது. பாரதிட்ட போய் கேட்கிறார். அவரு என்ன கேட்கிறாரு, என்ன வாங்கிட்டு வரட்டும். அத அவன் வார்த்தையே பாருங்க, தம்பி கோழை பலகாரங்கள் வாங்கி வராது, வீர பலகாரங்களை வாங்கி வா.
என்ன கோழை பலகாரம் வீர பலகாரம்? பஜ்ஜி எல்லாம் கோழை பலகாரமா? சவுக்கு சவுக்குன்னு இருக்குமா? காராச்சேவு முறுக்கு கடப்பட கடப்பட கடிக்கிற மாதிரி. தம்பி, கோழை பலகாரங்களை வாங்கி வராதே, வீர பலகாரங்களை வாங்கி வா. அவன் அதுலயும் ஒரு இலக்கியம் பாருங்க, அந்த பலகாரத்துல அவனுக்கு அது கூட அப்படி இருக்கணும், நல்ல கடக்க முடக்கணும் இருக்கணும். அது தின்பன, உண்பன, தின்பன. அப்புறமா செமி சாலிட், அதாவது லிக்விடும் இல்ல சாலிடும் இல்ல, அது ரெண்டுமா கலந்தது. பாயசம், பச்சடி, தக்காளி பச்சடி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க தொட்டுதான் நாக்கில் நக்கி சாப்பிட்டாகணும். அது நக்குவன, உண்பன, தின்பன, நக்குவன. பருகுவன அப்படிங்கிறது அப்படியே குடிக்கிறது. இதுல என்னன்னா, எப்ப நீர் பருகணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. நீங்க உணவு சாப்பிட உட்கார போறீங்கன்னா அவர் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே தண்ணீரை குடிச்சிடணும். கூடுமணம் வரைக்கும் நடுவில் நம்ம சாப்பிடும் போது நீரே அருந்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஆசிட் இருக்கு இல்லையா, அமிலத்தை அது நிறுத்து போக வைக்கும். அதன் பிறகு நம்ம உள்ள போடுற உணவை அது செரிக்க விடாது. அதனால நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நமக்கு நல்ல டைஜஷன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா, உணவின் நடுவில் ஒருபோதும் நீர் அருந்தக்கூடாது, தவிர்க்கணும். கூடுமான வரைக்கும் அதை தவிர்க்கணும். 1/2 மணி நேரம் முன்னாடி, 1/2 மணி நேரம் பின்னாடி, சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் வேணா நீர் அருந்தலாம். இடையில துளி துளி வேணா சாப்பிடலாம். ஹோட்டல்ல உணவு வீண் பண்ணக்கூடாது, கல்யாணத்துல வீண் பண்ணக்கூடாது. ஏன் கல்யாணத்துல சார், ஏன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறினா என்ன? ஆட்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பரிமாறுங்களேன். வேணும் வேண்டாம் சொல்லலாம் இல்ல. எனக்கு இது வேண்டாம், ஐ எம் சுகர் பேஷண்ட், எனக்கு ஸ்வீட் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. அது வேற இருந்தா கூட எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை. அப்ப இலையில எதுவும் வேஸ்ட் ஆகாது இல்ல, எல்லாத்தையும் பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க சார். சோ எல்லாம் மாறணும். இன்னும் கூட சொல்றதுமா, திருமணங்களை நீங்க ஆடம்பரமா பண்ணாதீங்க. திருமணங்களை எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிய அளவுல நல்ல உங்களுடைய சமயம் சார்ந்த வழிமுறைகளோட கூட சின்ன அந்த உறவு நெருக்கத்துக்குள்ள திருமணத்தை முடிச்சிருங்க. முடிச்சிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில காலையிலயோ மத்தியானமோ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன் தெரியுங்களா, நீங்க கல்யாணத்தை கொண்டு போய் ஒர்க்கிங் டேல வச்சீங்கன்னா எவ்வளவு பேர் லீவு போடுறதால அந்த லீவு போடுகிற சந்தர்ப்பத்துல அந்த ஆபீஸுக்கு வந்துட்டு போற இபி பில்லு கட்டுறவன் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் யோசிச்சீங்களா? ஒர்க்கிங் டேல கல்யாணம் நடக்குது. அதனால கல்யாணத்தை தயவு செய்து சிம்பிளா பண்ணுங்க. ஒரு சண்டே ஒரு மண்டபத்தை எடுத்து நல்ல சாப்பாடு போடுங்க. யார் வேண்டாம்னா கொஞ்சம் கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணணும். ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணாங்க, 50 வருஷம் முன்னாடி, அதெல்லாம் போதும், நிறுத்துங்க. போதும், ஒன்றும் தப்பு கிடையாது. மந்திரம் சொல்லுமா, தேவாரம் பாடணுமா, சிம்பிளா நம்ம குடும்ப உறவுகள், பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க உட்கார வேண்டியது. ஒரு 100 பேருக்குள்ள நம்ம உறவுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது. நமக்கு நண்பர்கள் 500 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம். தனியா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஒரு சௌரியம் இருக்கு, எவ்ரி சண்டே அது மாதிரி சாப்பாடு இருந்தா வீட்டுல சண்டே சமைக்க வேணாம். எவ்வளவு நிம்மதியா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அடுப்பு பத்த வச்சு அந்த அம்மா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில அந்த கல்யாணம், மத்தியானம் இந்த காது குத்து, சாயங்காலமா அந்த பார்ட்டி போயிட்டு வந்துடலாம், முடிச்சுடலாம். சண்டே சண்டே வெளியே சாப்பிட்டு வந்துடலாம். ஒர்க்கிங் டேல லீவு போடுற வேலையும் இல்லை. லீவு போட்டு ஆபீஸ்க்கு லீவு போட்டு சில பேர் கல்யாணத்துக்கு போறான். என்னால் அதை மன்னிக்க முடியாது சார். ஆபீஸ்க்கு லீவு போட்டு கல்யாணம் அட்டன் பண்ண போறது நாம் செய்கிற தேச துரோகம் என்பது என்னுடைய மனப்பூர்வமான கருத்து. அது ஒரு சின்ன விஷயம். அதுக்காக எப்படி ஆபீஸ்க்கு நம்ம லீவ் போடலாம்? டாக்டர் மூவா பையனை கல்யாணம் பண்ணாரு, மூ வரதராஜனார். எங்க அப்பா கேட்டாரு, உங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே? ஆமா. எனக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கல. மூவா கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, தீபாவளி கொண்டாடுறேன் வருஷா வருஷம், உங்களை கூப்பிட்டனா? அது வீட்டு விசேஷம், உங்களை எதுக்கு கூப்பிடணும்? திருமணத்தை ஆடம்பரமா பெருசா பண்ணணும். இதெல்லாம் மனசு மாறணும். இன்னும் சில பேர் இருக்காங்க சார், கல்யாணத்துக்கு கடன் வாங்கி, அதுவும் பொண்ணு பேர்லயே வாங்கி, இல்ல இந்த மாப்பிள்ளை இவன் பேர்லயே வாங்கி, அவன் வாழ்நாள் முழுக்க ஹனிமூனே போக முடியாதபடி பண்ணுவாங்க சார். இந்த கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும். இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? கொஞ்சம் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும். எவ்வளவுக்குள்ள சிக்கனமா கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள சிக்கனமா கல்யாணம் பண்ணணும். சாப்பாடு உங்களுக்கு வசதி இருக்க, வசதி இருந்தா சாப்பாடு போடுங்க, கடன் வாங்கி சாப்பாடு போடாதீங்க. மற்றவன் பார்க்கணுங்கிறதுக்காக 8 கேமரா வச்சு அதை எடுத்து ஒரு பெரிய ஆல்பம் ஆக்கி அதை அன்னையோட சரி, அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தை எவனுமே திருப்பி பார்க்க மாட்டான். பார்த்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு.
யார் வீட்டுக்கு போனாலும் கல்யாண வீடியோ, அப்பா 3 மணி நேரம் ஓடுமேடா, 3 மணி நேரம் இதை எப்படிதான் பாக்குறது அப்படின்னு. நாமளே எவனோ போன் பண்ண மாதிரி, ஹலோ வந்துடுறேன் அப்படின்னு உடனே ஓடியா தப்பிச்சு போனா போதுன்னு போ. இவங்க தொழில நான் கெடுக்கணுங்கிற ஐடியால சொல்லல, இவங்களை எடுத்துக்கங்க. ஆனா அந்த வர்றவன்ட்டெல்லாம் போட்டு காட்டி கொலை பண்ணாதீங்க. ஒரு அகிம்சை வேண்டாமா? இதெல்லாம் என்னுடைய விண்ணப்பங்கள். நான் உணவு பத்தி சொல்றதா இருந்தா இன்னும் நூற்றுக்கணக்கான செய்தி இருக்கு. நான் ரொம்ப சுருக்கமா சில செய்திகள் தான் சொன்னேன். உணவு என்பது மிகப்பெரிய கலை. அதில் திட்டமிடுதல் இருக்கிறது, அதில் ஆன்மீகம் அடங்கி இருக்கிறது. தெரியுமா? மடங்கள்ல சாப்பாடு போடும்போது, தருமபுரம் போனா திருவாவூர் மடத்துல பழைய காலத்துல யாராவது உபதேசம்னு வந்தா போய் பிரசாதம் சாப்பிட்டு வா அப்படிம்பாங்க மடாதிபதிகள். அந்த இலை போட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ குருமகா சன்னிதானம் இப்படி வருவார், எல்லாரையும் இப்படி கவனிப்பார், எல்லாருக்கும் எல்லாம் வந்துதா அப்படின்னு பார்ப்பார். பார்த்துட்டு அப்படி போனதுக்கு அப்புறம் அவன்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் அவர்கிட்ட உபதேசம் வாங்க போவான். கோவத்தை குறைச்சிக்க, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படிம்பார். அவன் யோசிப்பான், நம்ம கோவப்படுறோங்கிறது எப்படி சன்னிதானத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னு. அதிக காரத்தை உப்பை விரும்பி சாப்பிட்றவன் கோவப்படுவான், அதிக இனிப்பை விரும்பி சாப்பிட்றவன் பிடிவாதமா இருப்பான், ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டான். துவர்ப்பு சாப்பிட்றவங்க சமாதானமா இருப்பாங்க. துவர்ப்பு இருக்கு பாருங்க, அவங்க எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, அதிகமா சண்டை கண்ட போட மாட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல. புளிப்பு சாப்பிடுறாங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஒரு அளவு சாப்பிடலாம், நிறைய புளிப்பா சாப்பிடுறாங்க இல்லையா, அவங்க எப்படின்னா தாமசம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட தான் அவங்க இருப்பாங்க. இத மடாதிபதி பார்த்துருவாரு, எதை விரும்பி சாப்பிட்டான், புளிப்பையா உப்பையா இனிப்பையா காரத்தையா, அப்படியே போகும்போதே கவனிச்சிருவாரு. உபதேசம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, சாப்பாட்டை பார்த்து அவனுக்கு உபதேசிப்பார். உங்களுக்கு இன்னும் ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்லி முடிச்சாரு சார். இந்த திருநெல்வேலியில சமைக்கிறவங்களுக்கு என்ன சார் பேரு? தபசி பிள்ளைன்னு பேரு. இந்த பகுதியில் சமையல் செய்யறவங்களுக்கு என்ன பேரு? தபசி பிள்ளைன்னு பேரு. தபசிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தபஸ்வி, தபம் செய்தவன் அர்த்தம். சமையல் செய்தவர் எப்படி தபம் செய்தவர்? பக்குவமற்ற பொருளை பக்குவமாக ஆக்குவதால் பக்குவமற்ற ஆன்மாவை பக்குவமாக ஆக்குகிற தபஸ்வி போல் பக்குவமற்ற பொருள்களை பக்குவமாக ஆக்குவதால் அவரும் தபசி இவரும் தபசி. தபஸ்வி அவர் தபசி இவரும் தபசி. அப்படி வந்தது. உங்களுடைய கேரக்டர் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா முன்கோபம், பிடிவாதம், காமம், அதிகமான காமம் அப்படிங்கிற சார்ந்த உணர்வு வருது அப்படின்னா ஒன்னொன்னுக்குள்ள இருக்கு. இது வேணும்னா பதார்த்த குண சிந்தாமணின்னு இருக்கு, அப்புறம் மருத்துவர் சிவராமன் புஸ்தகம் இருக்கு, அப்புறம் நம்முடைய பழைய ஆயுர்வேத வைத்தியத்துல எந்த உணவு எந்த உணர்வை தூண்டும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. சுண்டக்காய் நல்லா சாப்பிடுறாரு ஒருத்தர், கசப்பா இருக்க சுண்டக்காய், ஏன்னா அவரை சுலபத்துல யாரும் வாழ்க்கையில கெடுக்கவே முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் ரொம்ப அழுத்தமா இருப்பார். சுண்டக்காயை நல்லா ரசிச்சு சாப்பிடுறாரு அப்படின்னா அவர் சுலபத்துல கெட்டு போக மாட்டார். எவ்வளவு பெரிய விஷயம்! ஏன்னா மனம் ரொம்ப உறுதியான மனம் அப்படின்னு அர்த்தம். சோ உணவுல இருக்கிற சுவைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. நான் ஒரு சொன்ன மாதிரி கடவுளை பற்றி உணர்கிற போது கூட அந்த உணவோடு சேர்த்து நம்முடைய பெருமக்கள் அதை இணைத்து சொன்னார்கள். அதை விட ரொம்ப முக்கியம், எதையும் அனுபவிச்சு சாப்பிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவிச்சு சாப்பிடும். பரபரப்பா சாப்பிடாதீங்க. ஐயோ பஸ் போயிடும், ஐயோ ரயில் போயிடும், சாப்பிடாமே போலாம். உட்காந்த சட்டவட்டமா சாப்பிடும், ரசிச்சு சாப்பிடும். சில பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி நல்லா, காஃபியா, அவனுக்கு குடிச்சது காப்பியா டீயான்னு தெரியாது. இது கொடுத்தவன் தப்பா குடிச்சவன் தப்பான்னு தெரியாது. எதுக்கு வாழற அந்த உலகத்துல நிதானமா சாப்பிடணும். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஜப்பான்ல டீ குடிக்கிறதுக்கு ஒரு திருவிழான்னு பேர் வச்சான், தேநீர் திருவிழா, செரிமனி. அந்த டீ வந்தா டீயோட அழக முதல்ல, டீ கப்போட அழக பார்க்கணும். ஜப்பான் ஜென் குருமார்கள் கப்பை உடைச்சு திரும்பி ஓட்டுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஒருத்தன் கப்பு மாதிரி ஒருத்தன் கப்பு இருக்கக்கூடாது, மொனாட்டனி. அந்த கப்பு டிசைன் மாறணுங்கிறதுக்காக கப்பை கொண்டாந்து பீங்கான் கப்பை அப்படி உடைச்சிட்டு திரும்பி ஒட்டி அது வெவ்வேறு டிசைனா இருக்கும். ஒருத்தன் கப்பு மாதிரி ஒருத்தன் இருக்காது இல்ல, வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அந்த கப்பை முதல்ல ரசிக்கணும்.
அப்புறம் அந்த டீயோட கலரை ரொம்ப ரசிக்கணும். ஏன்? கண்ணுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்கிறார். டீயோட கலர், கலர் ஆஃப் த டீ. அப்புறம் அதை மெதுவாக அப்படியே கொண்டு போனால் ஒரு ஸ்மெல் அப்படியே மூக்குக்குள்ளே உள்ளே போகும், அப்படியே உள்ளே போகும். அந்த ஸ்மெல்லை ரசிக்கணும். அப்புறம் தான் டேஸ்ட் ஆஃப் த டீ எப்படி இருக்கு அப்படின்னு. அதைத்தான் விளம்பரம் பண்ணுறான். மனம், திடம், குணம் மூன்றும் உள்ள டீ அப்படிங்கிறான். நம்மால் சொல்றான் குடிக்கிற டீ ஓசி டீ, அது எதுவா இருந்தா என்ன. செலிப்ரேஷன் யாரு? ஜென் பிலாசபி. உணவு தேநீர் அருந்துவது ஒரு திருவிழா அப்படிங்கிறான். ஒரு ஆஃப்டர் ஆல் டீக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே. ஒருத்தர் சாப்பிட்றதை கொண்டு அவர் எப்படி வாழ்வாருங்கிறத கண்டுபிடிக்கலாம் சார். அவருடைய பிஹேவியர் என்ன, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய ஆசாபாசங்கள் என்ன, சாப்பிட்றத வச்சு கண்டுபிடிக்கலாம் சார். சாப்பிட்ற மெத்தடு, சாப்பிட்ற பொருள், சாப்பாட்டை கையாளுகிறது. எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருப்பார் சார், இந்த இடத்துக்கு மேல அந்த அது போகவே போகாது சார். அவர் அவ்வளவு அழகா சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இலையை பார்த்தா இன்னொருத்தர் அதுல பரிமாறி சாப்பிடலாம் சார். அவ்வளவு நீட்டா வச்சிருப்பார். அவர் கருகப்பிலையை கூட கடைசியா எடுத்து நல்லா கடிப்பார். அவர் நான் அந்த மாதிரி ஒரு ரசிச்சு சாப்பிட்ற மனுஷனை பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா? அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி இருக்கு. ஒரு கொஞ்சம் வித்தியாசமா, நான் ரொம்ப 7 ஸ்பீச் எல்லாம் பயங்கர சீரியஸ் நான் பேசினது. ஸோ எனக்கு நானே ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு தான் இன்னைக்கு ஓரளவு சாப்பாட்டை பற்றி ஒரு பேச்சாக இருக்கட்டுமே அப்படின்னு உணவே உயிரேன்னு தலைப்பு கொடுத்தேன். உங்கள் உயிர் முக்கியம், உயிருக்கு உணவு முக்கியம், இந்த விழிப்புணர்வு என்பது இன்று முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்தியாக சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.